காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தை நீக்குவோம் என்று சொன்னார்கள். காஷ்மீர் என்ன மாதிரியான பகுதின்னு உங்களுக்கு தெரியும். இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதி. இஸ்லாமியர்களை அச்சுறுத்தி சிறுபான்மையினர் என்ற ஒரு போர்வைக்குள் அவர்களை அடக்க வேண்டும் என்பதற்காக முழு மூச்சாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஒன்றிய பாஜக அரசு. அதனை 2014 மசோதாவை கொண்டு வந்து இன்னைக்கு அதை நடைமுறையும் செய்து விட்டார்கள். எப்படி செஞ்சாங்கன்னு தெரியுமா? 144 ஊரடங்கு தடை உத்தரவு. யாரும் வெளியே வர முடியாது. முன்னாள் முதலமைச்சர்களாக இருந்த ஃபரூக் அப்துல்லா, உமர் அப்துல்லா, மெஹபூபா முஃப்தி போன்றவர்களை வீட்டு சிறைக்குள்ள அடைச்சாங்க. இன்டர்நெட் சேவையை முடக்கினார்கள். ராணுவத்தை குவித்தார்கள். அந்த ஆர்டிகல் 370 அதாவது காஷ்மீரின் தனித்துவமான அந்த தனி சட்டத்தை நீக்கினாங்க. தன்னாட்சி சுதந்திரத்தோட இருந்துச்சு காஷ்மீர். ஆனால் அதை பிடுங்கியது இந்த ஒன்றிய பாஜக அரசு. எப்படி அவர்கள் ஒடுக்குமுறையை கையாண்டு அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க நம்மளுக்கு தெரியும். அப்படித்தான் ஒவ்வொரு சட்டத்தையும் மக்களுக்கு புறம்பான சட்டங்களை ஒன்றிய பாஜக கொண்டு வந்துட்டு இருக்கு. அப்போது கூட அதை எதிர்த்து நாங்க தான் இங்க வந்து கம்பு சுத்துவோம்னு சுத்தின ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, ஜந்தர் மந்தருக்கு போறேன், இதை எதிர்க்க போறேன். எதை? ஆர்டிகல் 370 எதிர்க்க போறேன்னு சொல்லி போனாரு. சரி போயிருப்பாரு, எதிர்த்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா போகல. மறுநாள் ஒரு திருமண விழால அவர் சொல்றாரு, நான் ஆர்டிகல் 370 எல்லாம் எதிர்க்கல, ஆனா அது கொண்டு வந்த விதத்தை தான் எதிர்த்தேன்னு சொன்னார். அதற்கு கூட எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொன்னார், கொலை பண்ணது தப்பு இல்ல, கொலை பண்ண விதம் தான் தப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு நீங்க அப்படின்னு சொன்னார். இப்போ இத கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த நாட்டிலும் இந்த மாதிரி அவர்கள் ஆளுநர்களை பயன்படுத்தி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆளுநரை வைத்து அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு சட்டங்களை திணிப்பார்கள். அதாவது இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்பதைத்தான் நம்மளுடைய அரசியல் சாசனம் சொல்லுது. பன்முகம் வாய்ந்த ஒரு நாடாக இந்தியா இருக்கிறது. பல வண்ணங்கள் கொண்டு தீட்டிய ஒரு சித்திரமாக இருக்கக்கூடிய இந்த இந்தியாவை ஒற்றை காவி வண்ணமயம் ஆக்கி சித்தாந்தத்தை உள்ள திணித்து சட்டங்களை வளைத்து மக்களை அடிமைப்படுத்தணும், ஒடுக்க வேண்டும் என்றுதான் இவர்கள் நினைப்பார்கள். அதைத்தான் செய்வார்கள். 3 முக்கிய கொள்கையில அடுத்ததா அவங்க சொன்னது என்னன்னா, ராமராஜ்யம் அமைப்போம்னு. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இன்னைக்கு ராமர் கோயில் எப்படி கட்டப்பட்டதுன்னு தெரியும். அந்த தீர்ப்புக்கு யார் ஒருவரும் இப்படியான ஒரு அறிக்கையை விட்டிருக்க மாட்டார். எனதருமை தாய்மாமன் ஒருவர் மட்டும்தான் சொன்னார், இது நீதி அல்ல, தீர்ப்பு மட்டும்தான் என்று குறிப்பிட்ட ஒரே ஆண்மகன் இந்த இந்திய மண்ணிலே எனதருமை தாய்மாமன் சீமானவர்கள் மட்டும்தான். அதே மாதிரி யூசிசி அடுத்த மூன்றாவது கொள்கையாக இருக்குது பொது சிவில் சட்டம், யூனிஃபார்ம் சிவில் கோட். நீ என்ன உணவு சாப்பிடணும், நீ என்ன உடை உடுத்தணும், அத்துணையும் தீர்மானிப்பது ஒன்றிய அரசாம். யார் இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்கள்? இந்த நாட்டையும் இந்த மண்ணையும் பிளக்குவதற்கான சக்தி இவர்களுக்கு யார் கொடுத்தது? மக்களாகிய நாம் தானே. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ஊடுருவ பாக்குறாங்க. இந்த பொது சிவில் சட்டம் ஜார்க்கண்ட்ல கொண்டு வந்தாச்சு. அத்தை மகளையோ மாமன் மகளையோ கட்ட முடியாது. இப்படியான ஒரு கொடூரமான சட்டத்தை இன்னைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சிகளும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்க கூட ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடையில சொன்னார், யூசிசியை கொண்டு வரும். மன்னிக்கணும், என்னது உளப்பூர்வமா ஒரு முதலமைச்சர் இந்த மக்களுக்கு என்ன வேணும்னு தெரியாம இருக்கிறதுனாலதான் நாம எல்லாரும் இப்படி முச்சந்தில நின்று கத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய முதலமைச்சர் சொல்றாருங்க, பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்லி பேசுறாருங்க மேடையில. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கவங்க தப்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் திருத்துறாரு. அப்படி உன் மக்களுக்கு எது தேவை இல்ல, இந்த ஒன்றிய அரசு எதை கொண்டு வருது, எதை கொண்டு வரல, எது ஒன்றுமே நம்மளுடைய முதலமைச்சருக்கு தெரியவில்லை. அப்படிப்பட்ட தலைவரைத்தான் நாம இந்த மண்ணில் வச்சிருக்கோம். அப்படிப்பட்ட ஒருவருக்கு தான் நீங்க திருப்பி போய் வாக்கு செலுத்துறீங்க. அப்படிப்பட்டவர்களை தான் தேர்வு செய்றீங்க. சீமான் பேசுவதற்காக உங்க கூட வரல, ஒரு மாற்று அரசியல் புரட்சியை செய்வதற்காக உங்க கூட பேசிட்டு இருக்காரு. சிறப்பா பேசிட்டாருப்பா, சூப்பரா பேசிட்டாருப்பான்னு கை தட்டிட்டு
அவர் வரல. ஒரு சமூக சீர்திருத்தத்தை இங்க ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இங்க இருக்கிறார். ஐயா பேமணியரசன் அவர்கள் தான் குறிப்பிடுவார், தான் வேறு தன் லட்சியம் வேறு என்ற எண்ணம் இல்லாத ஒரு இடத்துல தான் ஈக எண்ணம் பிறக்குதுன்னு சொல்றாரு. தான் வேறு தன் லட்சியம் வேறு என்ற பிரிவினை இல்லாத எண்ணம் தான் ஈக எண்ணத்தின் ஊற்றுன்னு சொல்றார். அப்படி தான் வேறு தன் லட்சியம் வேறு என்று நினைக்காதனால்தான் தனது 3 தலைமுறையை இந்த இனத்துக்காக பலி கொடுத்தவர் நம்மின தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். 21 வயசுல தூக்கு கயிற்ற முத்தமிட்ட பகத்சிங்கும் தான் வேறு தன் லட்சியம் வேறு என்று நினைக்கவில்லை. 27 ஆண்டுகள் சிறை கொட்டடியில் வாடிய நெல்சன் மண்டேலா தான் வேறு தன் லட்சியம் வேறு என்று எண்ணவில்லை. அப்படி தான் வேறு தன் லட்சியம் வேறு என்று எண்ணாத காரணத்தாலதான் இன்னைக்கு சற்று கூட ஓய்வு இல்லாம ரத்தத்தை வியர்வையாக சிந்தி ஒட்டுமொத்த மக்களிடம் இரவு பகல் பாராது நெஞ்சு வெடிக்க கத்தி உங்களை அரசியல் படுத்திக் கொண்டிருக்கிறார் என்னருமை தாய்மாமன் சீமான் அவர்கள். சும்மா முச்சந்தில நின்று கத்திட்டு போறதுக்காக வரலங்க, ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்ங்கிற ஒரு வேட்கையோட சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மாற்று அரசியல் கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டும். வாக்கு செலுத்தினா மட்டும்தான் நம்மளால மாற்றத்தை கொண்டு வர முடியும். காந்தியடிகள் என்ன சொல்றாரு, நீ எந்த மாற்றத்தை விரும்புகிறாயோ அந்த மாற்றத்தை உன்னிடமிருந்து துவங்கு என்கிறார். அந்த மாற்றத்தை நான் விரும்புகிறேன், என்னை சார்ந்திருக்கக்கூடிய கட்சி விரும்புகிறது. ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் கூட விரும்புவீர்கள். ஆனால் அதை எப்படி ஏற்படுத்தலாம்? வாக்கு என்கின்ற இந்த மிகப்பெரிய ஆயுதம் மூலமாகத்தான் அதை ஏற்படுத்தலாம். ஒரு பட்டிமன்றத்துல சாலையில ஒரு உந்துருளி வருது, ஒரு லாரி வருது. லாரியில பிரேக் இல்ல. இப்ப ஏதாவது ஒரு இடத்துல நின்னு மோதி நிக்க செய்யணும் அந்த லாரி. சாலையில ஒரு 10 பேர் விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. பக்கத்திலேயே ஒரு விளையாட்டு திடல் இருக்கு. அந்த திடல்ல ஒரே ஒரு பிள்ளை மட்டும் விளையாண்டுகிட்டு இருக்கு. இப்ப இந்த லாரியை ஓட்டிட்டு வரவர் நினைக்கிறாரு, ஏதாவது ஒரு இடத்துல நின்னுதான் மோதி ஆகணும், யாரையாவது ஒருத்தவங்களை பலி கொடுக்கத்தான் செய்யணும். ஒண்ணு இந்த 10 பேரு, இல்லைன்னா இங்க இருக்க ஒருத்தவங்க. அப்ப என்ன நினைப்பாரு, சரி ஏன் 10 பேரை கொண்டுட்டு ஒருத்தவனை மட்டும் சாகடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரே ஒரு சிறுவன் விளையாண்டுட்டு இருந்தான்ல, அவன் மேல மோதி வாகனம் நின்றுச்சு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய பிழை என்ன தெரியுமா, அந்த ஒற்றை சிறுவன் விளையாட்டு அரங்கத்துக்குள்ள, விளையாட்டு திடலுக்குள்ள நியாயமா எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி விளையாண்டுட்டு இருக்கான். ஆனா இந்த 10 பிள்ளைங்க சாலையில வீதியில ஒரு ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாம விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழல் அப்படித்தான். அந்த 10 பேரும் அரசியல்வாதிகள். நம்ம கிட்ட இருந்து வரிய பிடுங்கிக்குவாங்க, நம்ம கிட்ட இருந்து உழைப்ப பிடுங்கிக்குவாங்க, நம்மளையே ஏமாத்துவாங்க. ஆனால் அவர்கள் சுகபோகமாக செல்வந்தர்களாக வாழ்வார்கள். ஆனால் அந்த ஒரு பையனா இருந்தாலும் அந்த ஒரு பையன்தான் நாம, மக்களாகிய நாம. தார்மீகமா வரியை செலுத்தி உண்மையும் நேர்மையுமாக நாம இருப்போம். ஆனா நம்மள மோதிட்டு நம்மள சாகடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் இன்றைய நிலைமையாக இருக்கிறது. 1967 ஐயா காமராசர் அவர்கள் இதே தமிழ்நாட்டுல விருதுநகர்ல தோற்கிறார். தோத்த உடனே கேக்குறாங்க, ஐயா தோத்துட்டீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. ஐயா அவர்கள் சொல்லுகிறார், நானும் என்னை சார்ந்த காங்கிரஸ் கட்சியும் மாற்று அரசியலை தேர்வு செய்வது மூலமாக, தேர்தல் மூலமாக ஜனநாயகம் காக்கப்படுகிறது, அதைத்தான் நாங்கள் போராடி பெற்றோம் என்று குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் இன்னைக்கு ஜனநாயகம் காக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதுல எனக்கு மகிழ்ச்சி தான், நான் தோத்தாலும் அப்படின்னு சொன்னார். ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருது, மாற்று அரசியல் கட்சிக்கு வாக்கு செலுத்துறோம் என்பதுதான் இந்த ஜனநாயகத்தை காப்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு எதிராளிகளே இருக்கக்கூடாது என்று ஒட்டுமொத்தமாக ஒடுக்க நினைக்குது. நாம் தமிழர் கட்சியின் மீது எண்ணற்ற தடைகளை ஏவுகிறது. அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிறோம்.
நம்ம கிட்ட இருந்து சின்னத்தை பறிச்சாங்க, நம்ம கிட்ட எண்ணெயை பாய்ச்சினாங்க, எல்லாவற்றையும் செய்தார்கள். நான் என்ன சொல்றேன், எங்க கையில இருந்த சின்னத்தையா பிடுங்குனீங்க? இன்னைக்கு எங்க சின்னம் இல்லாம யாருமே பரப்புரை செய்ய முடியாது. ஒவ்வொருத்தவர் கைகள்லையும் இன்னைக்கு எங்களுடைய மைக் சின்னம் இருக்கிறது. அதனால் உண்மைக்கு, நேர்மைக்கு, நல்ல தலைமைக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம் என்று கூறி என்னுடைய அருமை மக்கள், நாம் தமிழர் கட்சி நன்னிலம் சார்ந்த அத்துணை உறவுகளும் நாம் தமிழர் கட்சிக்காக வாக்கு செலுத்துங்க, மைக் சின்னத்தில் வாக்கு செலுத்துங்க என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.